ஒரு மாதம் அவர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு எங்கெங்கே போகலாம், இதே சனிக்கிழமைகளை அவர் கூட்டம் தொடரலாம். 2 கூட்டத்தை குறைச்சாரு, 3 கூட்டமாக மாற்றலாம். அதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. என்னென்ன தனித்தனி இப்போ வந்து ஒரு மாதம் கேப் பொழுதுல அதில் ஒரு 4 ஊர் மிச்சமாகும்ல, அதையும் சேர்த்தே கவர் பண்ணிட முடியும் தயக்கம் இல்லாமல். அப்போ என்ன செய்யணும், வெளியூரில் கரூரில் அவுட்டரில், ஈரோடு போகிற வழியில், நாமக்கல் போகிற வழியில் ஒரு பெருந்திரள் வாடகைக்கு எடுக்கிறோம், அங்கே உட்காந்து நம்ம கூட்டம் போடுறோம், முடிஞ்சு வச்சுக்காது, ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படியே நாமக்கல் போகிறோம், அப்படியே சேலம் போகிறோம், அப்படி நீங்கள் 4 ஊர் போங்க, அந்தந்த ஊரில் நீங்கள் பேக் பண்ணி வச்சுருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. 10,000 பேர் 27,000 பேர் அங்கே ஒரு நல்லா இருக்குமே. 27,000 பேர் ஒரு சதுரத்துக்கு வந்தாங்கன்னா ஈஸி க்ரௌட இருக்காதுல்ல. நீங்கள் ட்ரோனில் போட்டாலும் வலுவாக தானே இருக்கும், அதில் வந்து ஒன்று குழப்பம் இல்லையே. அங்கே போட்டால் மக்கள் வருவதும் போவதும் ஈஸியாக இருக்கும், இவரே வருவதும் போவதும் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி சொல்கிறீங்க. இப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நேற்று கரூரை விட்டு அவர் ஏன் போனார், நீங்கள் செய்தியாளர் சந்திக்காம இருக்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கறத சொன்னீங்க. அங்க வந்து பார்த்திருக்கணும், அந்த குடும்பத்தினருக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கணும், வீடியோ போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் கேள்விப்பட்டது வந்து திரு விஜய் அவர்கள் அங்கே இருக்க விரும்பினார். அவருடைய நிர்வாகிகளும் நலம் விரும்பி இப்போ இருப்பது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் திருச்சியிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வந்த பிறகு திரும்ப நான் போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். நான் கேள்விப்பட்டது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், உள்ள கொஞ்சம் தெரிஞ்சவர்கள் சொன்னது. சென்னைக்கு வந்த பிறகு திரும்ப நான் போகிறேன் இருக்கார், இல்லைன்னு இருக்காங்க. அனுமதி கேட்கணும்னு இருக்காங்க. திரும்ப காவல்துறை செயல் விசாரிக்கும் போது இல்லைங்க பெர்மிஷன் கேட்கணும் திரும்ப இருக்காங்க. இல்லை எல்லா தலைவரும் போகிறாங்க, இல்லை சார் நீங்கள் போனால் சென்சிட்டிவ் ஆயிரும், நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி அதுக்கு கேளுங்கன்னு இருக்கார். ஸோ ஹீ ட்ரைடு டு கம் பேக். அது வந்து அவர் வந்து அப்படி கல்லஞ்சமாக இருப்பார் நான் நிச்சயமாக நினைக்கல. எனக்கு வந்து அதில் ஒரு பொட்டு கூட எனக்கு அப்படி தோணவே இல்லை. அது வந்து கட்டாயமாக பெரிய தோணும். ஏன்னா வந்தவர்கள் அத்தனை பேருமே அவருக்காக உயிர் கொடுத்தவர்கள்.